வணக்கம். கத்தாருக்கான இன்றைய முக்கிய செய்திகள். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது கல்ஃப் தோழி சேனல். முறையான உரிமம் இல்லாமல் மின்னணு பயன்பாடுகள் மூலமாக பயணிகள் போக்குவரத்து சேவையை இயக்கக்கூடிய நிறுவனங்களுக்கு எதிரான சட்ட நடவடிக்கை குறித்து கத்தார் போக்குவரத்து அமைச்சகம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. சமூக ஊடக பதிவு ஒன்றில் கத்தாரில் மொத்தம் 7 போக்குவரத்து நிறுவனங்கள் மட்டுமே ரைடு ஹெயிலிங் சேவைகளை வழங்க அங்கீகாரம் பெற்றுள்ளன என்று கத்தார் போக்குவரத்து அமைச்சகம் சுட்டிக்காட்டியுள்ளது. ஊபர், கர்வா டெக்னாலஜிஸ், கியூ டிரைவ், பார்டர், ஏபர், ஜூம் ரைட் மற்றும் ரைட் ஆகிய 7 நிறுவனங்கள் மட்டுமே மின்னணு பயன்பாடுகள் என்று அழைக்கப்படக்கூடிய எலக்ட்ரானிக் அப்ளிகேஷன்கள் மூலமாக பயணிகள் போக்குவரத்தை மேற்கொள்ள அனுமதிக்கப்பட்ட உரிமம் பெற்ற நிறுவனங்களாக கத்தார் போக்குவரத்து அமைச்சகம் சுட்டிக்காட்டியுள்ளது. இந்த 7 நிறுவனங்கள் தவிர உரிமம் பெறாமல் கத்தாரில் இயங்கி வரக்கூடிய டாக்ஸி நிறுவனங்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கத்தார் போக்குவரத்து அமைச்சகம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. கத்தாரிற்கான இன்றைய முக்கிய செய்திகள் முடிவடைகின்றன. தினசரி கத்தார் தகவல்கள் மற்றும் செய்திகளை தெரிந்து கொள்ள கல்ஃப் தோழி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.